எங்கள் சொந்தம் பார்த்தாலே சுற்றி சுற்றி போகுமே தேடி கூட்டாளி ஏமா பிரியாணி நல்லா இருக்கா? நீ தானே கொம்ப கேட்டுக்கிட்டு தங்கச்சி ஆசைப்படியா தங்கச்சி ஆசைப்படியா நீ அதான் நாட்டுக்கோழி அடிச்சு பிரியாணி பண்ணிட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீக்கிரமா சாப்பிடுங்க. ஏமோ படபடன்னு சாப்பிட்டா தானே சாப்பிட்டு இடத்த காலி பண்ண முடியும். சோ உனக்கு ஏன் அவசரம் புரியல. சாப்பிடுமா இல்ல சீக்கிரமா சாப்பிடு. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? சரிம்மா அதான் சாப்பிட்டுருவல டக்கு புக்குன்னு எள்ளி சாப்பிடு. ஏமா அவியல இன்னைக்கு விரதம் இருக்காவ. ஏமா அது வந்து பெரியத்த மகனுக்கு கல்யாணம்ல. ஏமா அது எங்க அத்தை வந்து பெரியத்த குடும்பம்னா உயிரே விட்டுருவோமா. உயிரே விடும்போது ஒரு கோழி விட மாட்டாப்ல. அதாம்மா அந்த பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு எங்க மாமியார் விரதம் இருக்காவ. ஏ கோமா மாடு ஆடு மேய்ஞ்சிர போது சாப்பிட்டு எலும்பு. ஏமா இன்னைக்கு ஒரு நாள் பேசிடாத. ஷோ அவிய விரதம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. நாட்டுக்கோழி தின்னுட்டு அவிய முன்னாடி போய் பேசுவியோ விரதம் கலைஞ்சு போயிடும்மா. ஒன்னால ஒரு கல்யாணம் நின்று போயிடும். அதனால ஒழுங்கா சாப்பிட்டியா போய் படுத்தியான்னு இருக்கணும். ரூம் அவுட் இன்னைக்கு வெளியே வந்துடாத. இப்ப தெரிஞ்சுக்கிட்டால ஒழுங்கா சாப்பிட்டு போய் படுப்போமா. இன்னைக்கு ஒரு நாள் 2 பேரும் வெளியே வந்துறாங்க. ரூம்குள்ள பூட்டிக்கிடுங்க. யாருமே இந்த வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. நான் கூட சாப்பிட மாட்டேன். நீங்க எல்லாம் வெளியே இருந்து வந்ததுனால தான் சாப்பிடுறீங்க. கேட்டியலையும் செஞ்சு தந்து விட்டேன். அதனால கடை கடைன்னு சாப்பிட்டு போய் ஒளிஞ்சுக்கிடுங்க. இம்மா விரதம் கலைஞ்சிரமா ஏமா இப்படி பண்ற? கேள்வியா கேட்டு கொன்னு எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் சமைச்சா கலையாது தின்னாதான் கலையும். அதனால நான் திங்கவல்ல வாசனை கூட பிடிக்கல. உங்களுக்கு தான் சமைச்சு வந்திருக்கேன். சாப்பிட்டு எழுப்புங்க. அதுவும் சீக்கிரமா சாப்பிட்டான்னு யாரும் வந்து பாத்திர கூடாது. விரதம் கலைஞ்சு போயிரமா அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல வாசனை வருது. அதுவும் பிரியாணி வாசனை, கறி பொரிச்ச வாசனை எல்லாம் வருது. மதியத்துக்கு சாம்பார் வச்சு பொரியல் தானே வச்சிருந்தாவ. எப்படி வெளியே போயிட்டு வரதுக்குள்ள பிரியாணி வாசனை அடிக்குது. ஒருவேளை அம்மா செஞ்சிருப்பாளோ. நம்மளுக்கு பிடிக்குங்கிறதுனால அம்மா
நான் எதுல வேணாலும் போய் சொல்லுவேன், இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டேம்மா. நான் கண்டுபிடிச்சா கரெக்டா தான் இருக்கும். மோப்பம் பிடிச்சு எதனால கண்டுபிடிச்சிருவேன், உனக்கு தான் தெரியும்ல. தெரியும் தெரியும், நாய்கிட்ட இருக்க மோப்ப சத்தியை விட உனக்கு அதிகம்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல செய்யலங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அம்மா நீ வேணா மைனியை கூப்பிட்டு கேளுமா. இவ வந்து சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பா. ஈருவா கண்ணு முன்னாடி அவளோட கூப்பிட்டு கேட்டேன். ஏட்டி மார்மாடுவலா மார்மாடுவலா, ஏ மாரி சரோஜா, எங்கிட்ட இருக்கீங்க வாங்க. ஏ மாரி. ஐயோ அத்தை கூப்பிடியாவில என்னன்னு தெரியலையே, போய் என்னன்னு கேட்டு வருவோம். ஏத்தே என்ன தேய்? ஏத்தே என்ன தேய்? ஏதுக்கு இப்ப மூச்சு வாங்கிட்டு வந்து நிக்க? ஓட்ட பந்தயத்துல ஓடுனியாக்கா? ஓடுன யாரும் தங்க பதக்க தாரேன்னாவல? இல்ல தேய், நீங்க கூப்பிட்ட உடனே பதட்டத்துல ஓடி வந்தே தேய். பதட்டத்துல அப்படி என்ன பதட்டம்? கூப்பிட்டாலே அப்படி பதறி போய் ஓடி வர மாட்டியே. இல்ல தேய், ஒரு மரியாதை, அன்பு, பாசம், காதல். என்னது காதலா? அன்பு அன்பு. என்ன கன்றாவியா? ஆமா, ரெண்டு பேர்ல இன்னைக்கு வீட்ல பிரியாணி யாராவது செஞ்சீங்களா? ஐயோ நாசமா போச்சு, கரெக்டா கேட்டுவிட்டு கிளவி. எப்படி மாப்பம் பிடிச்சிச்சு? ஏத்தே நான் பிரியாணி எதுவும் செய்யலத்தே. நெட்ட மாதிரி தான் சாம்பார் செஞ்சா நான் பொரியல் வச்சேன். ஆமா, பெரிய சமையல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அவார்டு தான் கொடுத்தாங்க. ஏத்தே அத மதியம் சாப்பிட்டாச்சுல, வேற எதுக்கு பிரியாணி பத்தி கேட்டுட்டு இருக்கிய? வீட்டுக்குள்ள வாசனை வருதுன்னு சிலுப்பா வந்து சொன்னேன். ஐயோ இந்த டாக்கு தான் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டா. இதை எங்கேயாவது 4 தெரு தள்ளி கொண்டு போய் கட்டி போட்டு வந்து நம்ம பிரியாணி பண்ணிருக்கணும். அத மறந்து போய் நான் பிரியாணி பண்ணி வச்சுட்டேனே. இப்ப என்ன பண்ண, வீட்டுக்குள்ள சாம்பிராணி புகை போட்டு விட்டுருவோமா? ஏத்தே பிரியாணினா எப்படி இருக்கும் தேய்? நான் இது வரைக்கும் கண்ணால பார்த்ததோ இல்ல, காதால சாப்பிட்டதோ இல்ல தேய். ஐயோ இல்ல தேய், நான் பிரியாணி பார்க்க கூட இல்ல. எங்க அம்மா காலையில சாப்பிட்டுட்டு படுத்துட்டா தேய். மதியம் வயித்த வலி வந்துட்டு தேய். மருந்து குடிச்சா கேட்காத தேய், படுத்து தூங்கிட்டு இருக்காவ. ஐயோ ஏத்தே எங்க அம்மா இடையில முடிச்சுட்டானா வயித்த வலி அதிகமாயிரும். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் தேய். என்ன நோக்காடி இது? இப்படி வட்டவேல எதுக்கு இங்க வர வச்ச நீ? அது இருக்க இடத்துல இருந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பாவே. இப்ப அவங்களுக்கு வயித்து வலி வந்துட்டு எங்க வேற தான சொல்லுவாவே. இல்ல தேய், உங்க பேரை என்ன மாத்திருவோம் தேய். எதுக்கு இப்படி வளரியாம பியாச்சும் சரியில்லை முழியும் சரியில்லையே? அது வந்து தேய் எங்க அம்மைக்கு வயித்து வலி வந்துல, அது பதட்டம். அந்த பதட்டத்துல தான் இப்படி வாய் வந்துட்டு நிக்கிறியா? ஆமா தேய், சரியானதான் வாய் மூடும். அம்மா பிரியாணி வாசனை வந்துகிட்டே இருக்குமா? மூக்க அறுத்து கொண்டு போய் நாய்க்கு போடு வராது. அம்மா ரொம்ப வாசனை வருதுமா, நம்ம வீட்ல தான் யாரோ செஞ்சிருக்காவ. அட அவளும் செய்யல இவளும் செய்யல சொல்லியல்ல, பேயா வந்து சமைச்சிருக்கா. ஆமா வருது. ஏத்தே எனக்கு வாசனை வருது தேய். எனக்கு தான் வருது, பக்கத்து வீட்ல இருந்து வரமா இருக்கா. ஏத்தே எனக்கு வரல தேய். நீ வாய் வந்துட்டு இருந்தா எப்படி வர? வாய்க்குள்ள நாலு கோசு தான் போகும். முதல்ல வாய் மூடு. அம்மா வாசனை வந்துகிட்டே இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, மூக்க வெட்டிட்டா சரியாயிரும். அது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு பத்தியா, அதுதான் பிரச்சனை. அம்மா நீ சரிப்பட்டு வர மாட்டா, நானே பிரியாணி வாசனை அடிக்கிற இடத்துக்கு போறேன். போ, பக்கத்து வீட்டுக்காரி செருப்பால் அடிப்பா, வாங்கிட்டு வா. அம்மா இல்லம்மா, நீ என் பேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வா. எதுக்கு? நான் செருப்படி வாங்கவா? அம்மா சொன்னா கேளுமா, வீட்டுக்குள்ளதான் பிரியாணி வாசனை அடிக்குது, வா போவோம். எங்க போறாய் வா, போய் பாப்போம். ஐயோ டாக்கும் போயிடுச்சு, டாக்கு மம்மியும் போயிட்டே. ஏன் மம்மி நிலைமை? நானும் போறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எங்க போறவ? வீட்டுக்குள்ள எங்க பிரியாணி இருக்கு? இந்த வீட்டுல நம்ம செஞ்சாதான் உண்டு, வேற யார் செய்ய போறா? வெளியே இருந்தா வாசனை வருமா இருக்கும்.
எம்மா இங்க வாமா. நான் சொன்னேன்லம்மா பிரியாணி வாசனை வருதுன்னு. கரெக்டா இருந்திருக்கு பாரு. வாங்க சமந்தி வாங்க. ஐயோ டாக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். போச்சு இன்னைக்கு நான் தொலைஞ்சி. எங்க அம்மையும் தங்கச்சி என்ன பாடுபட்ட பரவாயில்ல தெரியலையே. என்ன சமந்தி சாப்பிட்டு இருக்கீங்களோ? ஆமா சமந்தி, என் மாமா கையினால செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி. என்னது நாட்டுக்கோழி பிரியாணியா? ஆமா சமந்தி. ஐயோ பிரியாணி பார்த்ததுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். எங்க அம்மா வேற நாட்டுக்கோழி பிரியாணின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காளே. அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த கிளவியை அடிச்சு பிரியாணி பண்ண போகுது. சமந்தி உங்க வியாபாரம் என்ன ஆகுதுன்னு தெரியல. என்னது வியாபாரமா? ஆமா நீங்க வேற பிரியாணி பார்த்துட்டீங்களே. நாங்க பாத்திர கூடாம இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்களோ? ஆமா பார்த்துட்டா இன்னைக்கு வியாபாரம் கலந்துரும்ல. நீங்க குடும்பத்தோட இன்னைக்கு வியாபாரம் வந்து மாறி சொன்னேன். அத நாங்க ரெண்டு பேர் மட்டும் உட்கார்ந்து தனியா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே சொன்னாலோ? ஆமா சமந்தி அம்மா சொல்லிட்டா. ஆமா ஆமா வேறதானே பெரிய வேறதான். பார்த்ததுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையே சமந்தி. அத கண்ணால பார்த்துட்டேல்ல. இதுக்கு மேல பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஐயே இது தெரிஞ்சா நான் ரூம்ல போய் பூட்டிட்டு இருந்து தின்றுப்பனே. ஓஹோ அப்படி ஒரு வழி இருக்கோ? ஆமா சமந்தி அப்படி இருந்தா நீங்க பார்த்துக்க முடியாதுல்ல. முதலே யோசிச்சே இல்ல. சரி நீங்க சாப்பிடுங்க நாங்க வெளிய போறோம். சரி சமந்தி. ஏல சில்பா வா. எம்மா பிரியாணி வாசனை மூக்கு தொலைக்குதுமா. இப்பயாவது மூக்கு மட்டும் தான் தொலைக்குது. சூடு கம்பி எடுத்துட்டு வந்து மூக்கு வாய் கண்ணு எல்லாம் தொலை போட்டுரும் பாத்துக்க. வா வெளிய வா. மருமகளே கொஞ்சம் வெளிய வாமா பேசணும். ஏத்தே நீங்க போவாங்க தேன எங்க அம்மையை சாப்பிட வச்சுட்டு வாரு. மாரி அம்மைக்கு என்ன சாப்பிட தெரியாதா? பாவம் அவியலே யாருக்கவே வேறது போச்சேன்னு கவலைப்படியாவ. நீ வேற எதுக்கு நின்னு முழிச்சிட்டு இருக்க? போ அவிய கூட. நாங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா. ஏத்தே வாங்கத்தே ஓடிடுவோம். பாவம் அவிய வேறதான் கெட்டு போச்சு. ஏடி என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏத்தே பிரியாணி தேய். அதான் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அது அடுப்புல சமைக்கும் போது வந்துச்சு தேய். நான் அங்க வச்சு கேட்கும்போது எனக்கு தெரியவே தெரியாதுன்னா. உள்ள உங்க அம்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காவ. இதுல வேற அவியிட்ட போய் நாங்கள குடும்பத்தோட வேறதான் சொல்லியிருக்கா. டேஸ்டுக்காக நான் போய் தின்றுப்பேன். அதையும் கெடுத்துட்டா பியாடி இருக்கா. என் மாவா பிரியாணினா உயிரே விடுவா. அவள ஒரு வாய் திங்க விடாம பண்ணிட்டா. ஏத்தே கவலைப்படாதுங்க தேங்க அம்மா சாப்பிட்டுட்டு போனோடனே ஒரு தட்டு நிறைய போட்டு எடுத்துட்டு வரேன் தேய். ஆமா எடுத்துட்டு வந்து குடியா அவிய பார்த்துட்டு வேறதா இருக்கவியா பிரியாணி திங்காதான் பாவே. இந்த ஆமான தேவியா? ஆமா நாட்டுக்கோழி பிரியாணிங்கவே எப்படி நாட்டுக்கோழி வந்துச்சு? அது வந்து தேய் முட்டையில இருந்து வந்துச்சு தேய். கோழி முட்டையில இருந்து தான் வரும், கொட்டையில இருந்து வராதுன்னு எனக்கும் தெரியும். நம்ம வீட்ல நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அது வந்து தேய். நம்ம வீட்ல நிக்கிற நாட்டுக்கோழி அடிச்சிட்டியோ? ஐயோ நான் அடிக்கல தேய். பேரவி எப்படி நாட்டுக்கோழி பிரியாணி வந்துச்சு? அது வந்து தேய் நாட்டுக்கோழி என்னை வந்து அடிச்சு விட்டு தேய். என்ன வாயில வாட்ட வருவா? ஏத்தே அது வந்து நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேனா அந்த கோழி வந்து என்னைய தலையிலே அடிச்சு விட்டு தேய். என்னது கோழி வந்து உன் தலையில அடிச்சுட்டா? பனை மரத்துல பாதி இருக்கா? அது என்ன பறவையா இல்ல காக்காவா பறந்து வந்து உன் தலையில அடிக்கிறதுக்கு? என்ன கதை விடுறியோ? இல்ல தேய் மதுல உட்கார்ந்து இருந்தா தலையிலே பறந்து வந்து அடிச்சுட்டு தேய். அதனால எனக்கு கோவம் வந்து திருப்பி ஒரு அடி அடிச்சனா அப்படியே மயங்கி விழுந்துட்டு தேய். மயங்கி விழுந்துட்டா? அது என்ன மசக்கையாவா இருந்துச்சு? இல்ல தேய் நான் அடிச்சல அதனால செத்து போயிட்டு. அதான் செத்து போன கோழி என்ன பண்றது நீ பிரியாணி பண்ணிட்டேன் தேய். சரி பிரியாணி செஞ்சா என்கிட்ட ஏன் சொல்லல? அவ்வளவு நேரம் அதுல நின்னு நான் கேட்டல, ஏன் சொல்லாம இருந்தா? ஏத்தே நீங்க தானே தேய் வீட்டுல வளர்க்க கோழியை அடிச்சு குழம்பு வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இல்ல தேய் அதனாலதான் உங்களுக்கு தெரியாம எங்க அம்மைக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சிடலான்னு பார்த்தேன் தேய். ஆனா வாசலை மட்டும் உள்ள அடக்கி வைக்க முடியல. அதனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க தேய். நல்ல கதை விடு. இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. உங்க அம்மா உள்ள இருக்காங்களேங்கறதுனால தான் உன்னை சும்மா விடுயே. இல்ல இந்த வீட்ல இருக்க விடாம துரத்தி விட்டுருப்பேன். ஐயோ வேண்டாத்தே நான் உங்க காலில் வேணாலும் விடுறேன் தேய். நீ கால்ல விடுவா அப்புறம் கால மாறுவான்னு எனக்கும் தெரியும். ஏற்கனவே இப்படிதான் போன மாசத்துல ஒரு கோழியை காணோம். ஐயோ அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது தேய். சிலுப்பாவை கேட்டு பாருங்க தேய் அவளுக்கு தெரியும். என்னது அவளுக்கு தெரியுமா? அது வந்து தேய் பிரியாணியை மாப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிச்சிருவா தேய். ஆமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனது இப்ப தெரியும். அப்ப அதையே அடிச்சு
ஐயோ இல்லத்தே இதான் ஃபர்ஸ்ட். அந்த கோழி யாராவது பொறிச்சு தின்றுப்பாவத்தே. இல்லத்தே இந்த கோழிய பிரியாணி பண்ணிட்டேன், அதனால அதை பொறிச்சிருப்பாவளோன்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்சாப்பா. மித்த நானும் பாத்துக்கிட்டே தானே இருப்பேன். இனி கோழிக்கு